ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை உப்புமா எப்படி குக்கரில் ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துகிட்டு அது நல்லா மணம் வர அளவுக்கு வாணலியில் போட்டு நல்லா வணக்கணும். அப்புறம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு உளுந்த பருப்பை போட்டு அது பொரிஞ்ச உடனேயும் நான் ஆல்ரெடி வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் குட்டி குட்டியாக துண்டு துண்டாக இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி செரிமானத்தை ரொம்ப நல்லா தூண்டும். அதனால் இஞ்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மணமாகவும் இருக்கும், உப்புமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெயிலேயே நல்லா சுருளை வணக்கிடுங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு நல்ல உப்புமா பொல பொலன்னு சூப்பராக வரும். அது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது விற்காது. இதோ இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பபிள்ஸ் வந்தோடனையும் குக்கர் வெயிட்டை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பொல பொலன்ட்டு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஃபைபர், அப்புறம் விட்டமின் பி இருக்குது. ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய டிஷ் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு. இது மார்னிங்கும் அவங்க எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக, ஈவினிங் டின்னராகவும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. இப்போது இதை மேலும் சுவையாக்குறதுக்கு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு நல்ல நெய்யை எடுத்துகிட்டு மணக்க அதில் அழகாக தூவி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த வாசத்துக்கே குழந்தைங்க கிச்சனில் எட்டி பார்ப்பாங்க பாருங்கள். இப்போது நம்ம கோதுமை ரவை உப்புமா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சர்வ் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ. இது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள். சுகர் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துகிட்டு சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்றைக்கி இதில் ஜீனி தூவி அப்புறம் தேங்காய் சட்னியும் அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.